இன்றைய கதை பிறர் மனம் புண்படும்படி பேசக்கூடாது. விஜயாபுரி என்ற நாட்டை ஒரு அரசன் விஜயவர்மன் என்ற மன்னன் ஆண்டு வந்தான். அவரோட அரசவையில் சுகிபாலன் அப்படின்ற ஒரு அமைச்சர் இருந்தார். அவர் ரொம்ப நகைச்சுவை உணர்வு மிகுந்தவராக இருந்தார். புத்தி கூர்மையும் நிறைஞ்சிருந்தவர். அவர் சமயத்துக்கு ஏற்றபடி பேசும் ஆற்றல் கொண்டிருந்தாராம். ஆனால் அவர் தோற்றத்தில் மிகவும் குள்ளமாக இருந்தார். ஒரு சமயம் மன்னன் என்ன பண்ணாருன்னா, அவரை பக்கத்து நாட்டுக்கு தூதுவனா அனுப்பியிருக்காரு. அந்த நாட்டு அரசன் பிறர் மனம் புண்படும்படி பேசுறதுல ரொம்ப விருப்பம் உடையவராக இருந்திருக்காரு. நாம் எப்போவுமே மற்றவங்களோட மனசு புண்படும்படி ஈஸியாக பேசிடுவோம். அப்படி பேசுறது தான் ரொம்ப கஷ்டமான விஷயம், அப்படி தானே? அதில் அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி. வீட்டில் கூட பல சமயத்தில் வீட்டிலேயோ பக்கத்துலேயோ ஸ்கூல்லேயோ ஆஃபீஸ்லேயோ மற்றவங்கள குத்தி காட்டுறதும் அவங்கள கஷ்டப்படுத்தி பேசுகிறதும் நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். இந்த கதையில் அமைச்சரை அந்த அரசனை எப்படி சமாளிக்க போகிறாருன்னு பார்க்கலாம். அப்படி பேசுகிறதுல அவனுக்கு ஒரு மகிழ்ச்சி, அந்த பக்கத்து நாட்டு அரசனுக்கு ஒரு மகிழ்ச்சி. தூதுவனாக போகிற அமைச்சர் சுகிபாலன் ரொம்ப குள்ளமான உருவத்தை கொண்டிருப்பார். அதை பார்த்தோன்னே அந்த அரசனுக்கு ஒரு மகிழ்ச்சி, எப்படியும் இன்றைக்கி ஒரு ஆள் நம்ம கஷ்டப்படுத்துறதுக்கு கிடச்சிட்டாங்க அப்படின்னு. உடனே அமைச்சரை பார்த்து என்ன கேட்குறாரு அப்படின்னா, உங்கள் நாட்டில் தூதுவனாக அனுப்புறதுக்கு வேறு ஆளே கிடைக்கலையா? இவ்வளவு குள்ளமாக இருக்கும் ஒன்றை போய் தூதராக அனுப்பியிருக்கிறாரே உங்கள் மன்னர் என்று கேலியாக கேட்குறாரு. அதுக்கு இந்த பேச்சு கேட்ட அமைச்சர் சுகிபாலன் என்ன சொல்கிறாருன்னா, தான் இருக்கும் சூழ்நிலையை அறிஞ்சிட்டு கோபத்தை அடக்கிக்கிறாரு. ஏன்னா எதிரி நாட்டில் நம்மளோட கோபத்தை காட்ட முடியாது இல்லையா? எவ்வளோ தைரியசாலியாக இருந்தாலும் தனியாக போய் இருக்கும்போது கோபத்தை காட்டுறது சிறந்த விஷயம் இல்லை. அதனால் அரசரை பார்த்து, அரசே, எங்கள் நாட்டில் ஒரு பழக்கம் இருக்குது. பெருமிதமான தோற்றமுடையவர்கள் பல பேர் இருக்காங்க. அவங்க உருவத்தை பார்த்தா அனைவரும் ஆச்சரியப்பட்டு போவாங்க. அவங்க எழுந்து நின்னா தலை வானத்தை தொடும். ஒரு அடி எடுத்து வச்சா 1 கிலோமீட்டர் போவாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்ட அரசன், அப்படிலாம் சிறந்தவங்க இருக்கும்போது உன்ன மாதிரி ஒரு குள்ளனை ஏன் அனுப்பி வச்சாங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு அமைச்சர் சொல்கிறாரு, அரசே, எங்கள் நாட்டில் ஒரு பழக்கம் இருக்குது. என்ன பழக்கம்னா, அந்த வழக்கத்திற்கு ஏற்ப என்னை இங்கே அனுப்பி வச்சுருக்காங்க அப்படின்னு. என்ன வழக்கம், உங்கள் நாட்டு வழக்கம் அப்படின்னு குத்தலாக கேட்குறாரு அரசர். அதுக்கு அமைச்சர் சொல்கிறாரு, ஒவ்வொரு நாட்டின் இயல்புகளுக்கு ஏற்றபடி தான் எங்கள் மன்னர் தூதுவர்களை அனுப்புவார். அறிவு உள்ள அரசர் ஆளும் நாட்டிற்கு அறிவுள்ள தூதர்களை அனுப்புவார். முட்டாளான அரசர் இருக்கிற நாட்டுக்கு முட்டாளை தான் தூதுவராக அனுப்புவார். எங்கள் நாட்டிலேயே வடிகட்டிய முட்டாள் யாருன்னா நான் தான். அதனால தான் உங்களுக்கு என்ன தூதுவராக அனுப்பியிருக்காரு உங்கள் நாட்டுக்கு அப்படின்னு சொன்னோன்னு அரசருக்கு என்ன பேசுறதுன்னே தெரியல. ரொம்ப அவமானத்தில் தலை குனிஞ்சு நிற்கிறாரு. அப்புறம் தான் அவருக்கு ஒரு விஷயம் புரியுது, இந்த அமைச்சர் ரொம்ப புத்திசாலி அப்படின்னு. ஸோ நம்ம இனிமே யார் மனசையும் புண்படுத்தக்கூடாது அப்படின்ற விஷயத்த அவர் புரிஞ்சுக்கிறாரு. பிறர் மனம் புண்படும்படி பேசக்கூடாது. அப்படி பேசாமல் இருப்பது தான் மிகப்பெரிய சாதனை அப்படின்றதையும் புரிஞ்சுக்கிறாரு. நன்றி, வணக்கம்.